லூக்கா 10, 25, 26, 27. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். 36வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். நீயும் போய் அப்படியே செய் என்றார். கவனிங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பலர் இயேசுவிடத்தில் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். சிலர் உண்மையாகவே அறிந்து கொள்வதற்காக, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக கேள்வி எழுப்பினார்கள். சிலர் இயேசுவை சோதிக்கும்படி கேள்வி எழுப்பினார்கள். சிலர் தங்களை நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக இயேசுவிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். எல்லாருக்கும் கர்த்தர் சரியான பதிலை கொடுத்தார். சரியாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாம், சில குணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? அந்த நாட்டில் நம்ம வாழணும்னா அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் விதிக்கிற அந்த சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போல பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிற நாம, நம்முடைய வாழ்க்கையில சில குணங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மனிதர்களிடத்திலே நாம் இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை பைபிள் சொல்லுது பாக்கியவான்களாக இருப்பார்கள். அப்போ இந்த பகல் வேளையில இந்த வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு குணத்தை, ஒரு பண்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாய். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். எத்தனை பேர் உண்மையிலேயே மற்ற ஜனங்களிடத்துல இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மற்ற ஜனங்கள் கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது உங்க மனசு இளகி இறங்கி அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி இருந்தால் நிச்சயமாய் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆமேன். இந்த குணம் தெய்வீக குணம். மற்ற ஜனங்களை பார்த்து இறங்குகிற குணம் தெய்வீக குணம். சபையில் வந்து ஆராதிக்கும் போது ஆண்டுடைய வசனங்கள் நம்மை செவ்வைப்படுத்துகிறது. இரக்க குணம் இல்லாமல் இருந்தால் இரக்க குணம் உள்ளவர்களாக மாறும்படிக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்க நம்ம வாசிச்சோம், ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான். நியாய சாஸ்திரி யார்? நியாய பிரமாணத்தை கற்று அதிலே சொல்லப்பட்ட சட்டங்களின்படி ஜனங்களுக்கு தீர்ப்பு செய்கிறவன். அது மாத்திரமல்ல, ஜனங்களை அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை போதிக்கிறவன். அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை கை கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள ஒரு நியாய சாஸ்திரி. அந்த நியாய சாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். இயேசுடைய ஊழியத்தை அவன் கவனிக்கிறான். இயேசுடைய அற்புதங்கள் அவன் பார்க்கிறான். ஒருவேளை இவர் மேசியாவாக இருப்பாரோ என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கலாம். பலர் இயேசுவை பின்பற்றுகிறதை அவன் பார்க்கிறான். இயேசு உண்மையாகவே அவருக்கெல்லாம் தெரியுதா?
அப்படின்னு சோதிக்கும்படி, உண்மையாகவே இவர் மேசியாதானா என்று சோதிக்கும்படி, அவனுக்கு தெரிஞ்ச சில காரியங்களை கேட்டு அறியும்படி, சோதிக்கும்படி இந்த வார்த்தையை கேட்கிறான். 25வது வசனம் சொல்லுது, என்ன கேட்கிறான் அப்படின்னா, போதகரே அப்படின்னா என்னன்னா, டீச்சர், ஆசிரியரே அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய போதனைகளை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் வெறும் அற்புதத்தை மாத்திரம் செய்யவில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்த பல போதனைகளை, பரலோக ராஜ்யத்துல நீ வரணும்னா நீ எப்படியெல்லாம் இருக்கணும், பைபிள் என்னெல்லாம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொல்லுது, நீ எப்படி அதை கை கொள்ள வேண்டும் என்று பல போதனைகளை, பல டீச்சிங்ஸை இயேசு கொடுத்து கொண்டே வந்தார். அதனால தான் இவன் போதகரேன்னு கூப்பிடுறான். ரபி அப்படின்னு இருக்கு, போதகரே கூப்பிட்டு என்ன கேட்கிறான் அப்படின்னா, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஹலோ, ஒரு நல்ல கேள்விதான், அற்புதமான கேள்விதான். ஆனால் அந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இயேசுவை சோதிக்கும்படி கேட்கிறான். மனிதருடைய மனதில் என்ன எண்ணி மனிதர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உள்ளங்களின் ஆழங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் என்ன கேட்கிறான், நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மேசியாவுடைய அரசாட்சி சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறீரே, அந்த மேசியாவின் அரசாட்சியை, பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளும்படி, அதற்குள் நான் பிரவேசிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டு திருச்சபையே, உங்களுக்குள் இந்த ஏக்கம் உண்மையா இருக்க வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய சமூகத்தை, பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் தேவ சமூகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். நாம கலெக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும் நமக்கு தெரியும். பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கணும்? டாக்டர் ஆகணும்னா என்ன செய்யணும் இல்லையா? நீட் எக்ஸாம் எழுத வைக்கணும், நல்ல பெர்சன்டேஜ் எடுக்கணும். என்ஜினியர் ஆகணும்னா என்ன செய்யணும்? அதற்கென்று தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது, அதில் படிக்க வைக்கணும். இது ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? அதை உலகம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்று வேத வசனம் மட்டும்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம், ஜபிக்க வந்திருக்கிறோம். இங்கு மட்டும்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று வேத வசனங்கள் கற்பிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்கள். அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனுக்கு பதிலாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டான். நியாயப்பிரமாணத்தில் என்ன வாசிக்கிற? நீ பெரிய லாயர் தானே, நியாய சாஸ்திரி தானே, உனக்கு தெரியாதது என்ன? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது சொல்லு. நீ என்ன டெய்லி வாசிக்கிற, என்ன உன்னுடைய வாழ்க்கையில நீ வாசிச்சுட்டு இருக்கிற கேட்டபோது அவன் சொல்றான், 27வது வசனம், அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. பாருங்க, முழு இருதயம், முழு ஆத்துமா, பாதி மனசோட இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது பாதி மனசோட வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் போது பாதி மனசோட ஆராதிக்க கூடாது. முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும். ஆண்டவர் எனக்கு இந்த பலனை தந்திருக்கிறார். முழு, என்னால் எவ்வளவு சத்தமா கர்த்தரை பாட முடியுமோ, அவர் ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா கையை தட்டி கர்த்தரை உயர்த்த முடியுமோ, முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். என் எண்ணத்தை நான் சிதறடிக்கவே கூடாது. இங்க நான் வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன், இது பரிசுத்த ஓய்வு நாள். ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, கர்த்தரை ஆராதிப்பது. இப்ப என்ன சிந்தை? ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது. வசனங்கள் போதிக்கப்படுகிறதே, இந்த நேரத்தில் வேற எங்கேயும் சிந்தை போகக்கூடாது. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, பாஸ்டர் எப்போ முடிப்பாரு, உடனே வீட்டுக்கு போன அந்த அலுவல் இருக்கு, இந்த அலுவல் இருக்கு, கரெக்டா டைம்ல முடிஞ்சிடும். அது வரையிலும் முழு சிந்தையோடு இந்த வார்த்தையை கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தருக்கான ஆராதனை முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் இருக்க வேண்டும். அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றான். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 வசனங்களை ஒரே வசனத்தில் இந்த நியாய சாஸ்திரி சொல்றான். இவன் நல்லா படிச்சவன் தான், இல்ல தெரியுது. கேட்ட உடனே என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம யாராவது கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்ல தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அப்படின்னா டெய்லி பைபிளை வாசிக்கணும். இவன் நியாயப்பிரமாணத்தை வாசிக்காதவனா இருந்தான்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை டெய்லி வாசிக்கணும், டெய்லி இதை படிக்கணும். அப்பதான் மாற்று சகோதரர்கள் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்மளால பதில் சொல்ல முடியும். இயேசு யார் என்று கேட்டா நமக்கு பதில் தெரியணும். எங்க பதில் இருக்கு? பைபிள்ல தான் பதில் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால் பதில் தெரியணும். எங்க பதில் இருக்கு? வசனத்துல தான், பைபிள்ல தான் பதில் இருக்கிறது. இதிலிருந்து தான் எடுத்து காண்பிக்க முடியும். அதனால டெய்லி பைபிள் வாசிக்கணும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வாலிபர்கள், வயதானவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நான் எல்லாருக்கும் சொல்றேன், டெய்லி நாம பைபிள் வாசிக்கணும். ஆமே. பைபிளை வீட்டில் மூடி வச்சிடாதீங்க, திறந்து டெய்லி ஒரு அதிகாரமாவது வாசிங்க. ஒரு முயற்சி, வாலிப தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கு ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன். டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அது ஒரு முயற்சி. அதை பிள்ளைங்க படிக்கிறாங்களான்னு வீட்டில் நீங்க தான் பார்க்கணும். நான் அந்த ஆன்லைன்ல கேட்பேன், நீங்க என்னை வாசிங்களா? அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, வாசிச்சேன் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு தெரியும், அவங்க வாசிச்சா அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா அவர்களுக்கு வரும். அதுவும் காலையில வசனத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க மனசுல கண்டிப்பா பதியும். டெய்லி காலையில் அவங்க எழும்பும்போது கர்த்தரை புகழ்ந்து பாடலோடு எழும்புறாங்க, துதிக்கிறாங்க. வசனத்தை அவங்க படிக்கிறாங்க, படிக்க சொல்றேன், வாசிக்கிறாங்க, தியானிக்கிறோம். உங்க வீடுகள் அந்த முயற்சி நீங்க எடுக்கணும், நீங்க வாசிக்கணும். ஆமென். அப்பதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்கணும், அவர் நம்ம மேல என்ன விரும்புகிற, நம்மை குறித்து அவருடைய திட்டம் என்ன, இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் டெய்லி வேதத்தை நாம வாசிக்கணும். அல்லேலூயா. அவன் சொல்றான், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்க உபாகமம் 6:5, லேவியராகமம் 19:18 இந்த 2 வசனத்தையும் சேர்த்து அவன் சொல்றான். முதல்ல சொல்றான், கர்த்தரிடத்தில் உண்மை அன்பு கூறணும். அதே போல உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, இயேசு இந்த 2 வசனங்களையும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா கற்பனைகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டோட்டு அன்பு கூறணும். அதே போல உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். நீ பிறரிடத்திலும் இரக்கம் வைக்க வேண்டும், பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் உண்மையா கர்த்தர் ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்றேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு நம்மை சார்ந்தவர்களை, சக மனிதர்களை நம்ம போல நம்ம நேசிக்க தவறுறோம் அப்படின்னா நாம மிஸ் பண்ணிடுறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துறதுல தவறிறோம். ஏன் இந்த 2 காரியமும் நியாயப்பிரமாணம் முழுவதும் இதில் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க 10 கட்டளைகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆண்டவரை பற்றி, நீ அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை, நீ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். கர்த்தரை குறித்த காரியங்கள் இருக்கும். அடுத்த வரும்போது பொருளாசை இருக்கக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது இல்லையா, களவு செய்யக்கூடாது இருக்கும். அப்போ முதல் ஹாஃப் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை குறித்த காரியங்கள். அடுத்தடுத்த காரியங்கள் மனிதனோடு நமக்குள்ள இருக்கிற உறவு. இப்போ இந்த ரெண்டும் எல்லாம் அடங்கி இருக்கு, 2 காரியமும் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தர் எப்படி சொல்றார் அப்படின்னா, நீ உண்மையா மற்றவங்களை உன்னை போல நீ நேசிச்சா மற்றவருடைய பொருளை நீ என்ன பண்ண மாட்ட, இச்சிக்க மாட்ட, களவு செய்ய மாட்ட, கொலை செய்ய மாட்ட. வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தில் தவறுறாங்க. அவங்கள மாதிரி மற்றவர்களை நேசிக்க தவறுகிறார்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியாய் நிதானமா உத்தரவு சொன்ன, அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். நீ வாசிக்கிறபடி செய். நாம சில நேரத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், வாசிக்கிறபடி கேட்கிறபடி செய்யறதில்ல. எவ்வளவுதான் கேட்டாலும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு, இது பிரதான கற்பனைன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனா பல வேளைகளில் அதை செய்வதில்லை. இந்த நியாய சாஸ்திரி இடத்துல கர்த்தர் சொல்ல, நீ அப்படியே வாசிக்கிறபடியே செய். அறிவு மட்டும் இருந்தா போதாது, வசன அறிவு மட்டும் இருந்தா போதாது, வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, வசனத்துல சொல்றபடி நீ செய், அப்பொழுது பிழைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க முதல்ல சோதிக்கும்படி கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறான். மறுபடியும் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தி தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படிக்கு என்ன கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு பிறன் யார்? பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பிறன் யார்? நான் யாரை நேசிக்கணும்? நான் யாரிடத்தில் அன்பு கூறணும்? அப்படி சொல்லும் போதுதான் யாரிடத்துல நான் இரக்கம் வைக்கணும். நீங்க சொன்னீங்களே, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த இரக்கத்தை நான் யாரிடத்தில் காண்பிக்க வேண்டும்? யார் எனக்கு பிறன் அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது கர்த்தர் ஒரு உவமையை சொல்றார். ரொம்ப ஃபேமஸான ஒரு உவமை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த நல்ல சமாரியன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் தெரியும். நல்ல சமாரியன் என்கிற ஒரு கதை, அந்த உவமை பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்று மதத்தார் கூட சொல்லத்தக்கதாய் ஒரு ஃபேமஸான ஒரு உவமை, ரொம்ப அற்புதமான உவமை. கவனிங்க, இந்த மெசேஜ் யாருக்கு அப்படின்னா நியாயசாஸ்திரிக்கு. கேள்வி கேட்டவனுக்கு, தனக்கு பிறன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புனானே அவனுக்கு. ஒருவேளை நாம கூட நினைக்கலாம், நான் யாரிடத்தில் அன்பு கூறணும், எனக்கு பிறன் யார் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல கேள்விகளோடு இருந்தா உங்களுக்கான செய்தி கவனிங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். கவனிங்கள், கவனிங்கள். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். பழைய காலத்தில் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பயணம் மிகவும் கடுமையான பாதை உள்ள ஒரு பயணம். எருசலேம் மேல இருக்கு, எரிகோ கீழே இருக்கு. ஆமென். மலை குன்றுகள் நடுவாக சரியாக பாதை இல்லாத ஒரு பயணம் செய்ய வேண்டும். அங்கங்கே கற்கள் இருக்கும், தடுக்கி விழுந்தா மரணம். நிறைய பேர் அதுல விபத்துல மரித்து போகிற நிலையெல்லாம் உண்டு. அந்த பாதையை குறித்து, பழைய காலத்திலிருந்து அந்த பாதையை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு இரத்த பாதை. அங்க சரியான பாதை இருக்காது, முட்புதர்கள் இருக்கும். யாராவது ஒளிஞ்சிட்டு வந்து தாக்குனா கூட தெரியாது. நிறைய கள்ளர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள் மிகுதியாய் இருந்த பாதை அது. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போகிறான். இந்த வேத பின்னணியையும் இந்த வேத சூழலையும் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு யூதனை குறித்து தான் சொல்லுகிறார். யூதர்கள் அதிகமாய் பயன்படுத்துகிற பாதை அது. கடினமான, அபாயமான, ரொம்ப குறுகலா இருக்கிற, அது அதே நேரத்தில் பயங்கரமான, மேலிருந்து கீழே போற மாதிரி இரக்கமாக இருக்கிற ஒரு கொடுமையான ஒரு பாதை. அந்த பாதையில் ஒரு மனிதன் போகும்போது அவன் யார் கையில் அகப்படுறான்? கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர்கள், திருடர்கள். பைபிள் சொல்லுது, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?
பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசு நம்முடைய எதிராளி, அவன் திருடன், நம்முடைய சமாதானத்தை திருடுகிறவன், நம்முடைய சுகத்தை திருடுகிறவன். இங்க இந்த கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனிதனை என்ன செய்யறாங்கன்னா, அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த காலத்துல பலருக்கு நிறைய வஸ்திரங்கள் இருக்காது, 2 வஸ்திரம் இருந்தாலும் அது பெரிய காரியம். அப்போ வஸ்திரங்களை கூட திருடிட்டு போயிருவாங்க, கையில இருக்கிற உடைமைகளை திருடிட்டு போயிருவாங்க, பொண்ணோ பொருளோ ஏதாவது கொண்டு போன அதை திருடிடுவாங்க. திருடுகிற நேரத்துல அந்த மனிதன் என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, சில நேரத்தில் கொலையே பண்ணிடுவாங்க. அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகள், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுக்கு முதல்ல கண்ணு எதுக்கு மேல தெரியுமா? வஸ்திரத்துக்கு மேலதான், வஸ்திரத்துக்கு மேலதான். பாவத்தை விதைச்சி நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளதான் அவன் முயற்சி செய்கிறான். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்த போது முதல்ல அவங்க கண்ணு திறக்கப்பட்டு அவங்க பார்த்தது தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டார்கள். அவங்களா ஏதோ இலையெல்லாம் எடுத்து போர்த்தி பார்க்கறாங்க, வெயில் அடிச்சது, காஞ்சி போய் இலையெல்லாம் கருகி போயுது. பிசாசுக்கு எப்பவுமே நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். தனியா மாட்டுவான், தனியா வருவான், அவனை பிடிச்சி அவனை காயப்படுத்தி வஸ்திரத்தை உரிந்து கொள்ளலாம். எருசலேம் பரிசுத்த நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். தேவ பிள்ளையே, சபை ஐக்கியத்திலிருந்து நீ தனியா உன் மனம் விரும்பினபடி, மாம்சம் விரும்பினபடி உன் பயணத்தை தெரிந்து கொண்டு நீ வழி நெடுக போகும்போது அங்கே கள்ளர்கள் இருப்பார்கள், திருடன், பிசாசு உன் நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்தி உன்னை குற்றுயிராக மாற்ற அவன் ஆயத்தமா இருக்கிறான் வெளியே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ஜாக்கிரதை. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சிந்தையில கூட பிசாசுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இங்கே காயப்படுத்துகிறான், அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுகிறான், குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று ஆண்டவராய் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். 31வது வசனம், அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் யார் அப்படின்னா, தேவ ஆலயத்தில் முக்கியமான பணிவிடைகளை செய்கிறவன். ஆசாரியர்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. என்னன்னா, அவர்கள் தேவ ஆலயத்திற்குடைய பணிகளுக்கு போகும்போது இரத்த காயமோ இல்லைன்னா பிணத்தையோ அவங்க என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆனா இந்த ஆசாரியன் தேவ ஆலயத்துக்கு போறவன் இல்ல, ஆலய பணிகளை முடிச்சு அவன் வீட்டுக்கு திரும்ப வரவன். அவன் பார்க்கிறான், ஒருத்தர் இரத்த காயத்தோட குற்றுயிரா கிடக்கிறான், வஸ்திரம் இல்லாம கிடக்கிறான். பார்த்துட்டும் பார்க்காம, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பார்த்துட்டும் பார்க்காம போறாங்க. தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெருக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய சிலருக்கு திராணி இருந்தும் நம்மளை கண்டும் காணாம போயிடுவாங்க, பக்கமா விலகி போயிடுவாங்க. ஆசாரியன் தேவ ஆலய பணிகளை செய்கிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் பார்த்தும் பார்க்காம பக்கமாய் விலகி போகிறான். 32வது வசனம், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் யார் அப்படின்னா, லேவிய வம்சத்தில் ஆரோனுடைய சந்ததிகள் அல்லாத மற்ற லேவியர்கள், அவர்களும் தேவ ஆலயத்தில் சில பணிவிடைகளை செய்கிறவர்கள். அப்படி ஒரு லேவியனும் வருகிறான், அவனும் பக்கமாய் விலகி போகிறான், பார்த்தும் பார்க்காம விலகி போகிறான். 33வது வசனம் சொல்லுது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நல்ல கவனிங்க, அடிபட்டு கிடக்கிறது யாரு? யூதன். யார் சொன்னா? கை தூக்குங்க. தேங்க்யூ. கவனிங்க, செய்தியை கவனிங்க.
அடிபட்டு கிடக்கிறது யாரு? யூதன். ஆசாரியன் யாரு? யூதன் இல்லையா? லேவியன் யாரு? யூதன்.